Good morning, students. We welcome you to the online class from Jairam Higher Secondary School, and this is a physical science subject for standard 6th. And our first unit is measurement. In our previous sessions, we have completed all the subtopics. The measurement lesson was over. Now we shall enter into the self-evaluation process. Those who have books, you can please note down the answers for the book back. That is what self-evaluation. So the first Roman, we shall go with that. Choose the correct answer. Okay, fine. What in this first question is, the girth of a tree can be measured by dash. The girth of a tree, in the sense, what does the word girth mean? See, girth is, it's a measurement of person's waist. ஓகே வாட் இஸ் இட் பர்சன்ஸ் வேஸ்ட். இப்போ ஒரு சுற்றளவு ஒன்றும் இல்லை, வேஸ்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஹிப் கம்ப்ளீட் சரௌண்டிங் சொல்கிறோம் இல்லையா, சுற்றளவு. ஹிப்போடைய ஒரு பர்சனோடைய ஹிப் இருக்கு இல்லையா, வேஸ்ட், அந்த சுற்றளவு தான் இடுப்பளவுன்னு சொல்லுவாங்க. அப்போது அது ஏன் இடுப்பளவு அப்படின்னும் போது இந்த கிர்த்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே கிர்த் ஆஃப் அ ட்ரீ கொடுத்துருக்காங்க. கிர்த் ஆஃப் அ ட்ரீனா, அப்போ ட்ரீ நல்லா மொத்தமாக இதாக இருக்குது இல்லையா, மரம் எப்படி இருக்கும், நல்லா வெயிட்டாக நல்லா அகலமாக இதாக இருக்கும். அப்போ அந்த சுற்றளவு அப்படின்னு கிர்த் ஆஃப் அ ட்ரீ அப்படின்போது நடுப்பகுதி, மரத்துடைய நடுப்பகுதி எப்படி இருக்கும், நல்ல மொத்தமாக இருக்கும். அப்போ அந்த சுற்றளவை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது, வித் த ஹெல்ப் ஆஃப் விச் இன்ஸ்ட்ருமெண்ட் வில் பி ஏபிள் டு மெஷர் தி கிர்த் ஆஃப் அ ட்ரீ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை கிர்த், isn't it? Meter scale, plastic ruler, meter rod or measuring tape? Did you guess what is the answer? Okay, then you shall confirm the answer. The answer is measuring tape, that is D option. For the first question, the girth of a tree can be measured by what? Option D, measuring tape. Scale யூஸ் பண்ண முடியாது, ராட் யூஸ் பண்ண முடியாது, பிளாஸ்டிக் ரூலரும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மரத்தோடைய அந்த நடுப்பகுதி வந்து எப்படி இருக்கும், மொத்தமாக இருக்கும். அதை எப்படி மெஷர் பண்ணுவோம், டேப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் மெஷரிங் டேப் we will be able to measure what? Girth of a tree. So the answer for first one is D option, measuring tape. Is it clear? Okay, next question. Second question, listen carefully. Second question is conversion of 7 meter into centimeter, which gives 7 meter என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. சி, கம்பேர் வித் மீட்டர், சென்டிமீட்டர் வந்து லோ குவான்டிட்டி, லோயர் வேல்யூ. அப்போது 100 சென்டிமீட்டரில் 1 மீட்டருக்கு ஈக்குவல். இட் மீன்ஸ் கன்வர்ஷன், மெஷர்மெண்ட் கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு லெசன் எடுக்கும் போதும் அந்த கன்வர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகே, அப்போ 100 சென்டிமீட்டர், அது 100 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 1 மீட்டருக்கு. அப்போ இங்கே எவ்வளோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 7 into 100, ஏன்னா ஒரு மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, 100 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே எவ்வளோ மீட்டர் எவ்வளோ மீட்டர் சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 7 மீட்டரை we have to convert into சென்டிமீட்டர். அப்போது 7 into 100, 7 into 100 is how much, 700 சென்டிமீட்டர். 7 மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, 700 சென்டிமீட்டர் இருக்குது. clear the question, and this is what the answer. What is the answer? C option, 700 centimeter. Is it clear? Do by yourself. எழுதிக்கோங்க புக்கு பக்கத்துலேயே, அந்த கொஷனுக்கு பக்கத்துலேயே 100 centimeter is equal to 1 meter. Write this and convert, multiply 7 into 100, multiple பண்ணிங்கன்னா what you'll get, 700 centimeter. So the answer is for second question, what is the answer? C option, 700 centimeter. Okay, next we shall get into the next question. Fine. What is the third question? Quantity that can be measured is called what? குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டினா எந்த குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி மெஷர் பண்ணுவோம்? யூனிட்னு சொல்லுவோமா, மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோமா, மோஷன் சொல்லுவோமா, இல்லை ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோமா? Answer is physical quantity, A option. That's correct. Quantity which can be measured with the what? Physical quantity. Quantity அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், physical quantity, A option. Okay, next question. Fourth question ஓட answer mark பண்ணிக்கோங்க. I'm telling the answer. What are all the key points I'm telling, like second sumல சால்வ் பண்ண சொன்ன இதெல்லாம் அப்படியே புக்லேயே பென்சிலில் எழுதி வச்சுக்கோங்க. Okay, when you back to the school, we'll correct all this. Clear? And fourth question is choose the correct one. ஓகே, இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். இதில் உங்களுக்கு ஆர்டர் கரெக்டாக வரணும். விச் இஸ் தி கரெக்ட் ஆர்டர் யூ ஹாவ் டு சி. ஓகே,
4th கொஷினோடைய ஆன்சர் பாருங்கள். இன்க்ரீஸிங் ஆர்டர் அவங்களுக்கு ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, எது பெருசு எது சின்னது, அப்படியே ஆர்டராக லோயர் ஆர்டர் கிடையாது, இன்க்ரீஸிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு எது வரும், அதிகமானது என்ன? லென்த்னோட யூனிட்ஸில் கிலோமீட்டரை விட கம்பேர் பண்ண கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து தான் மீட்டர், சென்டிமீட்டர், அப்புறம் மில்லிமீட்டர். அதாவது லோயர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். இங்கே நமக்கு இன்க்ரீஸிங் ஆர்டர் லார்ஜ்லேருந்து லோ. ஓகேவா? அப்போ என்ன ஆப்ஷன் நமக்கு வரும்? C option is the correct one. I hope you have been found out the answer. That's fine. You just check it. I'm telling the answer right now. You just check it. Kilometer, meter, centimeter, millimeter. Order பாருங்க, இதுதான் C optionல இருக்கு இல்லைங்களா, இதுதான் கரெக்ட் ஆர்டர். கிலோமீட்டர் இஸ் greater than meter. மீட்டரை விட கிலோமீட்டர் கிரேட்டரு, அந்த மீட்டரை விட சென்டிமீட்டரை விட மீட்டர் இஸ் கிரேட்டர், அண்ட் கம்பேர் வித் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர். அந்த விச் இஸ் த லோயர் குவான்டிட்டி ஹியர், மில்லிமீட்டர் இஸ் த லோயஸ்ட் ஒன். கம்பேர் வித் கிலோமீட்டர், millimeter is the lowest one. Clear? So what is the right answer is C option. Kilometer, millimeter, centimeter, millimeter. Kilometer is greater than meter. Meter is greater than centimeter. Centimeter is greater than millimeter. Millimeter விட centimeter greater. Clear? Okay, pa next question. While measuring length using ruler, understand clearly the question. அதாவது லென்த்தை நீங்கள் ரூலர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய பொசிஷன், நான் கிளாஸ் இருக்கும்போது சொல்லியிருக்கேன், கரெக்டிவ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிக்சரில் ஒரு 3 பொசிஷன்லேருந்து மெஷர் பண்ணுவாங்க, ABC. சரியா? அந்த பிக்சரை ரிமெம்பர் தட் பிக்சர். அப்போது எந்த பொசிஷனில் நின்று மெஷர் பண்ணால் கரெக்டாக உனக்கு லென்த்தோட மெஷர்மெண்ட் கிடைக்கும். லெஃப்ட் சைட் ஆஃப் த பாயிண்ட், ஆப்ஷன்ஸ், ஐ எம் ரீடிங் த ஆப்ஷன்ஸ். vertically is next option, vertically above the point where the measurement is to be taken. C option, right side of the point, and finally anywhere according to one's convenience. Which is the correct one? Which is the correct one? அந்த பிக்சர் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், புக்கு ஆன்சர் மார்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பிக்சர் த கரெக்டிவ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டூடெண்ட் ABC அப்படிங்கிற ஒரு 3 பொசிஷன் பிக்சர், அதில் அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. எந்த பொசிஷன் இஸ் கரெக்ட், விச் பொசிஷன் இஸ் கரெக்ட் பொசிஷன்? You found the answer. We shall check the answer. பார்க்கலாமா? Answer is B option ma, vertically above the point where the measurement is to be taken. Where the measurement is to be taken. So answer is what? Which option is the right option? B option. Is it clear? Okay, fine. Next. First Roman, choose the best answer is over. Choose the correct answer முடிச்சிட்டோம். Next, true or false. Okay, fine. True or false எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். True or falseல ஃபஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 126 kg அப்படின்னும் போது கிலோகிராம் இல்லையா, இட் இஸ் தி கரெக்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் மாஸ். இப்போ கேஜி அப்படிங்கிறது மாஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இல்லை லிட்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா? லிட்டர்னா என்ன, வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் இல்லையா, அப்போ கேஜி அப்படிங்கிறது மாஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா, கரெக்ட் வேயா? அதுதான் கொஷின். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபவுண்ட் தி ஆன்சர். எஸ், இட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. கேஜி அப்படின்னாவே என்ன, மாஸ். மாஸோடைய யூனிட் தானே கிலோகிராம், கேஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆன்சர் இஸ் ட்ரூ. ரைட் த என்டையர் வேர்ட் TRUE இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா, TRUE ட்ரூன்னு எழுதுங்க. ஷார்ட் ஃபார்ம் T யூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் யூஸ் டிக்கு, ராங்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், ஷார்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரைட் த என்டையர் வேர்ட் TRUE ட்ரூ அப்படிங்கிற ஃபுல் ஆன்சர், ஃபுல் ஃபார்ம் எழுதுங்க. கிளியர்? ரைட் தி ஃபுல் ஃபார்ம். Okay, next question. Length of one's chest. Okay, can be one's chest தெரியும் இல்லையா, அவங்களோட ப்ரீத் பண்ணுறோம்ல, செஸ்ட் தெரியும்ல, நெக்கு கீழே இருக்கக்கூடிய above chest. One's length of one's chest can be measured by using meter scale. நம்ம செஸ்ட்டை வந்து இப்போது மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணியா மெஷர் பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, பிடி சார் வந்துட்டு நம்ம ஹைட்டு இதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க, அதுக்கு பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒன்றும் இல்லை, இது எங்கே மேக்ஸிமம் இந்த செஸ்ட் மெஷர் பண்ணுற ப்ராசஸ் எங்கே நடக்கும்னா ட்ரெஸ்ஸு டைலர் ஷாப்பில் தான் நடக்கும். இப்போ நீ ஷர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் தி மெஷர்மெண்ட். ஓகே, அப்போ அந்த டைலர் என்ன பண்ணுவார், எப்படி ஸ்கேல் வச்சா மெஷர் பண்ணுவார்? டேப் வச்சு தானே மெஷர் பண்ணுவாங்க, ரைட்? அப்போ ஆனால் இங்கே ஆப்ஷனில் என்ன, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் கிவன் இன் த கொஷின்? த கொஷின் இஸ் கிவன் வித் த ஹெல்ப் ஆஃப் மீட்டர் ஸ்கேல் த செஸ்ட் இஸ் மெஷர்ட். இஸ் இட் ரைட்? அப்சல்யூட்லி ராங். தட்ஸ் குட்மா. லென்த் ஆஃப் ஒன்ஸ் செஸ்ட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க, எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க? மெஷரிங் டேப், நாட் மீட்டர் ஸ்கேல். அப்பா இதுக்கு ஆன்சர் என்ன? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஷின்? ஃபால்ஸ். It is what? False. அப்போ ரைட் தி ஆன்சர் as FALSE. ஃபால்ஸுங்கிறது ஆன்சர் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு,
10 millimeter makes 1 centimeter. Correcta? 10 millimeter is equal to 1 centimeter. Correcta? Okay ma, fine. அப்போ 10 millimeter is equal to how many centimeter? 1 centimeter. அப்போ ஒரு சென்டிமீட்டரில் எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்குது? 10 மில்லிமீட்டர் இருக்குது. நம்ம ஸ்கேலில் அதனால தானே 1க்கும் 2க்கும் நடுவில் எவ்வளோ லைன்ஸ் இருக்கும், மிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10 மில்லிமீட்டர்ஸ் இருக்கும். நான் இது லெசன் எடுக்கும் போதும் ஐ ஹவ் இன்சிஸ்டட் யூ ஸ்கேலில் எப்படி ஒரு ரூலர் யூஸ் பண்ணி எப்படி ரீடிங் எடுக்கணும். அப்போது ஒரு ஸ்கேலில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, நடுவில் இருக்கக்கூடிய இன்பிட்வீன் மிட் பாயிண்ட் ஸ்மால் குவான்டிட்டிஸ் எல்லாம் மில்லிமீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டரில் எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்குது? 10 millimeter. This all I have been taken while taking the class. In your videos, over வீடியோஸ்லையுமே அதில் இருக்குது லென்த் மெஷர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் I have been taught. So I hope you remember that. So what is the answer for this? It's true. 10 millimeter is equal to how many centimeter? 1 centimeter. So the third one answer என்னங்க? True. Write the answer TRUE. Okay, next fourth question. A hand span is a reliable measure of length. அதாவது hand span உங்களுக்கு லென்த்தை மெஷர் பண்ணக்கூடிய ஓல்டு சிஸ்டத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஃபுட்டு ஹேண்டு, அதாவது ஒரு அகலம், ஒரு நம்ம கையை இந்த முளம் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கை அகலத்தை கையை வச்சு இந்த கையினுடைய இன்ச்சை வச்சு அளக்கிறது, அதே மாதிரி கையினுடைய முளம் போடுறது, இது எல்லாமே ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்ட் ஸ்பேன் யூஸ் பண்ணுவோம். வி use to measure length with the help of hand span? Are we using right now? Hand span use பண்றோம் இல்ல, that is wrong, right? That is old system. அப்ப hand span they have been used, that's old system, but right now we are not using. அதுவும் இல்லாமல் அது reliable அப்படின்னா கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடையாது, ரைட்டா? we have instruments for that. scale இருக்கு, ரூலர் இருக்கு, டேப் இருக்கு. அப்போ we have instruments. So this, what is the answer for this fourth question? False. என்ன ஆன்சர் ஃபோர்த் கொஷனுக்கு? ஃபால்ஸ். ஓகே, ஃபிஃப்த் கொஷின். தி SI system of units is accepted everywhere in the world. SI system of units வந்து எல்லா என்டையர் வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்டடா? இப்போ அந்த சிஸ்டம் தானே யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் வாட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொன்னேன்னா மேம். ஓகே, அப்போ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ட்ரூவா ஃபால்ஸா ஃபிஃப்த் உனக்கு? I hope you have been found the answer. Yes, it's absolutely correct. True. What is the answer is? True. அப்போ SI system of units entire all over the country they have been accepted. Yes ma. So fifth answer என்ன? True. அப்போ true or false complete பண்ணிட்டீங்களா? Once if you have any doubts you just rewind the video and check the answers once and twice. Okay, next ma. Third Roman, fill up the blanks. Okay, இப்போ fill up the blanks பார்த்தீங்கன்னா first question, SI unit of length is symbolically represented as dash. லென்த்தோட SI யூனிட்டை எப்படி சிம்பிள் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம்? என்ன யூனிட்? SI யூனிட். லென்த்னோட யூனிட் என்ன? மீட்டர். அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? எம் போட்டுக்கோங்க. எம். ரைட் த வேர்ட் எம். ரைட் தி வேர்ட் எம்மா. கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் கொஷின். 500 gram is equal to dash kilogram. அப்போது 1000 gram is equal to 1 kilogram. இங்கே 1000ல் பாதி தான் இருக்குது. 500 1000 ஸ்ப்ளிட் பண்ணினா உனக்கு என்ன வரும்? 500. அப்போது 500 கிராம் அதை கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணினா உனக்கு எவ்வளோ கிராம்? 1 1/2? எஸ், த ஆன்சர் இஸ் half. அப்போ 500னா அரை கிலோ. 1 கிலோவில் 1000 கிராம் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 500 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எவ்வளோ கிலோகிராம்? இதை கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணினா உனக்கு எவ்வளோ வரும்? half. You can write the sentence spelling half, HALFங்கிற ஸ்பெல்லிங் எழுதிக்கலாம் ஹாஃப்க்கு. இன்ஸ்டெட் அது இல்லை அப்படின்னா 1/2ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கிலோகிராம் ஆல்ரெடி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ்க்கு யூ கேன் ரைட் HALF ஆர் 1/2. ஹாஃப் அப்படிங்கிறது 1/2, 3/4னா முக்கால், இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? அப்போது 1/2ன்னு போட்டிங்கனாலும் ஹாஃப் தான், HALF போட்டாலும் ஹாஃப் தான். கிளியரா? Right, anyone, both also correct. Okay ma, next third question. Distance between Delhi and Chennai can be measured in dash. இப்போ டெல்லி சென்னை அப்படின்போது சென்னை வந்து தமிழ்நாடு, டெல்லி எங்கே? நமக்கு வந்து நார்த்து, சரிங்களா? அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ரொம்ப பக்கமா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? த்ரூ ஹவு கேன் வி மெஷர் வித்? மீட்டரில் சொல்லுவோமா, சென்டிமீட்டர் சொல்லுவோமா, மில்லிமீட்டரில் சொல்லுவோமா? 3 is wrong. என்னன்னு யூஸ் பண்ணுவோம்? லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கிலோமீட்டர். வாட் இஸ் த ஆன்சர் இஸ் கிலோமீட்டர். யூ கேன் ரைட் ஷார்ட்லி KM. சிம்பிள் எழுதினாலும் கரெக்ட் தான். கிலோமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்த கிலோமீட்டர் KM அப்படிங்கிறத இங்கே ஆன்சர். ஓகே, ஆர்எல்ஸ் ஃபுல் ஸ்பெல்லிங் கூட எழுதலாம். KILOMETRE
மீட்டர், METRE கிலோமீட்டர் அப்படிங்கிற ஃபுல் ஸ்பெல்லிங் எழுதினாலும் கரெக்டு தான். ஷார்ட் ஃபார்மாக KM யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகே, யூ கேன் எய்தர் யூஸ் ஷார்ட் ஃபார்ம் KM ஆர் ஃபுல் சென்டென்ஸ் ஆஸ் கிலோமீட்டர். இஸ் இட் கிளியர்? Okay ma, fine. The third question is completed. We shall get into the fourth question. Okay, இப்போ fourth question கவனி. ஒரு மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? சென்டிமீட்டர் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு how many? இப்போ செகண்ட் சூஸில் பார்த்தோம், சேம் ஆன்சர் தான். அப்போ 1 மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? 100 சென்டிமீட்டர். எழுதிக்கோ ஆன்சர் இங்கே 100 அப்படிங்கிற எழுதிக்கோங்க. 100 போட்டுக்கோங்க. 1 மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? 100 சென்டிமீட்டர். clear. next 5 kilometer is equal to how much meter? இப்போது 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இப்போ இங்கே 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5 into 1000. கிளியரா? 5 into 1000. அப்போ மல்டிபிள் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 5000. ஸோ த ஆன்சர் இஸ் இங்கே அப்படியே சைடில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷனுக்கு சைடில் 5 into 1000 is equal to 5000 கிலோமீட்டர். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. அதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணும். 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்குது. இட் மீன்ஸ் 1 கிலோமீட்டர் கண்டைன்ஸ் ஹோல்ட் how many மீட்டர்? 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போது இங்கே 5 கிலோமீட்டருங்கிறது கொஷின் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 நம்ம என்ன பண்ணணும்? 5 we have to multiple with 1000. 5 into 1000 we'll get 5000 meter. Is it clear? So the answer is what? 5000 meter. I hope you all completed the answer. Okay, Phillips முடிஞ்சதுமா. நெக்ஸ்ட்டு analogy. Okay, fine. What do you mean by analogy? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம மெஷர் பண்ணுவோம். எதை மெஷர் பண்ணுவாங்க? எனாலஜிக்கலி. ஓகே, ஜஸ்ட் திங்க் ஷார்ட் ஃபார்மாக இப்போ சுகர், பீம் பேலன்ஸ், லைம் ஜூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது சுகரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ சுகருக்கு, சரியா, சுகரை வந்து நம்ம எதில் மிக்ஸ் பண்ணுவோம்? பீம் பேலன்ஸ் சுகர் கொடுத்துருக்காங்கப்பா. சுகருக்கு பீம் பேலன்ஸ். ஓகே, சுகருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பீம் பேலன்ஸ், லைம் ஜூஸ். ஃபைனா? சுகரை எதில் மிக்ஸ் பண்ணுவோம்? லைம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணுவோம். பீம் பேலன்ஸில் சுகர் மிக்ஸ் பண்ணுவோமா? கிடையாது. பீம் பேலன்ஸ் வந்து வெயிட் பார்க்குறது. Understood? Beam balance is used for what purpose? For measuring the mass of the object, any material. ஓகேவா? அப்போ லைம் ஜூஸ்க்கு தான் என்ன தேவைப்படுது? சுகர் தேவைப்படுது. ஓகே, அப்போ அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? வித் த ஹெல்ப் ஆஃப் விச் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் விச் டூல் இஸ் யூஸ் டு மெஷர் த சுகர் ஆர் லைம் ஜூஸ்? எப்படி மெஷர் பண்ணுவோம்? மெஷரிங் ஜார். அப்போ லைம் ஜூஸ் அப்படிங்கிறது லிக்விடா? which instrument or which tool we use to measure the volume of liquid? That is measuring jar. The first answer is what? Measuring jar. Write the answer, measuring jar. Spelling சொல்கிறேன், MEASURING, measuring, JAR, jar, measuring jar. Okay, so okay, next second question பாருங்கள். height of a person சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? லென்த் ஆஃப் யுவர் ஷார்ப்டு ஹைட். ஒரு பர்சனுடைய ஹைட்டை, இப்போ நம்மளோட ஹைட்டை எப்படி மெஷர் பண்ணோம்னா சென்டிமீட்டரில் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து அதே லென்த் ஆஃப் யுவர் ஷார்ப்டு பென்சில். இப்போ நம்ம பென்சில் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பென்சிலினுடைய லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவோம்? சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவோமா? மில்லிமீட்டரில் மெஷர் பண்ணுவோமா? மெஷர் அண்ட் டெல் மீ. திஸ் ஆல் ஐ கேவ் ஆஸ் அன் ஆக்டிவிட்டி. கிளாஸ் எடுக்கும்போது வீடியோஸில் இதெல்லாமே உங்களுக்கு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்கேன் நான். இல்லை, உங்கள் பென்சிலுடைய லென்த்தை மெஷர் பண்ணுங்கள். எப்படி வருது? மில்லிமீட்டர். ஆன்சர் இஸ் மில்லிமீட்டர். லென்த் ஆஃப் யுவர் ஷார்ப்டு பென்சில். லெட்டு கேட்குறாங்கப்பா, என்டையர் பென்சில் கிடையாது. டோன்ட் டூ திஸ். பென்சிலோடைய லெட்டை தான் மெஷர் பண்ண சொல்கிறேன். லெட்டு தெரியுமா? அந்த பென்சிலோடைய நுனி முக்கு எழுதுறீங்களே, அதுதான் லெட்டு. சரிங்களா? அந்த லெட்டு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன யூனிட் கிடைக்கும்? மில்லிமீட்டரில் தான் வரும், சென்டிமீட்டர் கிடையாது. இட்ஸ் வாட் இஸ் ஆன்சர் இஸ் மில்லிமீட்டர். பென்சில் லெட்டோடைய ஆன்சர் என்ன? மில்லிமீட்டர். இஸ் இட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். எம்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். மில்க் வால்யூம். ஓகேவா? மில்க் அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் லிக்விடா? மில்க்குங்கிறது லிக்விட் தானேப்பா. அப்போ அது என்னது? வால்யூம். வெஜிடபிள்ஸ் வந்து என்ன மெஷர் பண்ணாது? ஃபவுண்ட் தி ஆன்சர். வெஜிடபிள்ஸ் இஸ் வாட்? சாலிடா, லிக்விடா? வெஜிடபிள் என்ன? சாலிட். ஓகே, அது வெயிட்டான சப்ஸ்டன்ஸ். அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் அப்படின் போது என்ன வந்திருக்கணும்? மாஸ். வெரி குட். மில்க்குக்கு வால்யூம், அப்போ வெஜிடபிள்ஸ்க்கு என்ன? மாஸ். எழுதிக்கோ, மாஸ். MASS. தேர்ட் ஒன்னுடைய ஆன்சர் இங்கே எழுதிக்கோ, MASS, மாஸ்.
clear? Okay ma, appo analogy is also completed. Next, match the following. Okay fine, match the following la A column B column nu rendu kuduthirukangala. A column la irukkiradhu question. Okay, first question I'm read out the first question. Just listen to this. Length of the forearm அப்படிங்கிறது உன் கையில் அந்த ஃபோர் ஆர்ம் உன்னோட பாடியில் இருக்கிற ஃபோர் ஆர்மோடைய லென்த் எப்படி மெஷர் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபோர் ஆர்ம் அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கியூபிட். ஃபோர் ஆர்ம் எப்படி மெஷர் பண்ணுவோம்? கியூபிட், CUBIT. இந்த கியூபிட் தான் ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர். மார்க்கெட். லென்த் ஆஃப் தி ஃபோர் ஆர்ம் இஸ் கியூபிட். Length of the forearm is what? Cubit. Okay, next second question paranga. SI unit of length. SI unit of length is what? Meter. What is the SI unit of length? Is meter. Next, nano அப்படின்னா minute seconds, அதாவது 10 power minus 9. உங்கள் புக்கில் இதெல்லாம் டேப்லெட் காலமில் குவான்டிட்டிஸ் 10 பவரில் இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸ் மைக்ரோ, ஜிகா, மெகா, பெரா, அப்புறம் கிலோ பைட்ஸு. அவங்க ஒன்றும் இல்லை, சாங்ஸ் கேட்குற இது பண்ணும்போது கிலோ பைட்ஸா, மெகா பைட்ஸா, KHB, இதெல்லாம் ஷார்ட் யூனிட்ஸ். அந்த யூனிட்ஸோடைய பவரை தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதுவுமே மெஷர்மெண்ட்ஸ் தான். பட் நானோவோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power minus 9. வாட் இஸ் தட்? வாட் இஸ் ஆன்சர் ஃபார் நானோ? 10 power minus 9. 10 power minus 9. This is third answer. Okay, now what is the SI unit of time? Timeக்கு என்ன? Seconds. What is the SI unit of time? Is second. Is it clear? Next, kilo. கிலோவோட இது என்ன? ஃபைனலி 10 power 3. 10 power 3. கிலோவுக்கு ஆன்சர் என்ன? 10 power 3. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 6th ரோமன் பாருங்கள். கம்ப்ளீட் தி கிவன் டேபிள். ஓகே, இப்போது வால்யூம் அப்படின்னும் போது நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இங்கே யூனிட் கொடுத்துருக்காங்க, இங்கே சென்டென்ஸ் வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான யூனிட் யூஸ் பண்ணும். ஹியர் யூனிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன குவான்டிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். எந்த குவான்டிட்டியை இந்த யூனிட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் விச் குவான்டிட்டி திஸ் யூனிட் இஸ் யூஸ் டு that you have to write it, that you have to fill it. Clear? Okay, here volume is given, isn't it? அப்போ வால்யூமுக்கு என்ன யூனிட்டு? ப்ரீவியஸில் கூட பார்த்தோம். வால்யூமுக்கு என்ன யூனிட்டு? வால்யூம் அப்படின்னாவே நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்? which unit are we used to measure volume? meter cube, right? m power 3. mக்கு பவரில் 3 எழுதுங்க. meter cube or cubic meter or centimeter cube. ஓகே, வால்யூமுக்கு என்ன எழுதலாம்? meter cube. write the answer as meter cube. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லென்த் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபிங்கர். லென்த் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபிங்கர். நம்ம ஃபிங்கருடைய லென்த்தை மெஷர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணுங்கள். டூ திஸ் அண்ட் டெல் மீ த ஆன்சர். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோ. உன்னுடைய ஃபிங்கர் எந்த ஃபிங்கர் வேணால், 5 ஃபிங்கரில் எந்த ஃபிங்கர் வேணால் மெஷர் பண்ண. உனக்கு யூனிட் எப்படி கிடைக்குதுன்னு பாரு ஸ்கேலை வச்சு. கண்டுபிடிச்சியா? டிட் யூ ஃபவுண்ட் தி ஆன்சர்? ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் தி ஆன்சர். செக் தி ஆன்சர். இட் இஸ் சென்டிமீட்டர். With the help of which unit you will tell your fingers is centimeter. உங்கள் ஃபிங்கருடைய லென்த்தை எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவீங்க? சென்டிமீட்டர். ரைட் தி ஆன்சர் as சென்டிமீட்டர். இங்கே என்ன எழுதுகிற? சென்டிமீட்டர், CM. கிளியரா? நெக்ஸ்ட் பாருமா, கேஜியை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எந்த குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு? அப்சல்யூட்லி இட் இஸ் மாஸ். வாட் இஸ் தட்? மாஸ். MASS, மாஸ். இஸ் இட் கிளியர்? மாஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்கள். இந்த இது கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் எதுக்குமா மெஷர் பண்ணுவோம்? இப்போ கூட ஃபுல்லப்ஸில் பார்த்தோம்ல, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. ஓகே, அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. ஹியர் யூ கேன் ரைட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. ஓகே, ரெண்டு ஊரை மெஷர் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்டேட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு, அதுக்கு நம்ம என்ன டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண, அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்? கிலோமீட்டர். ரைட் ஹியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. ஓகே, ஸோ 6th Roman is also completed. ஓகே, நெக்ஸ்ட் 7th Roman பாருங்கள். இப்போ 7th Romanல அரேஞ்ச் இன் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் யூனிட். இங்கே ஃபுல்லாக கிளம்ஸாக கொடுத்துருக்காங்க. மீட்டர், சென்டிமீட்டர் எல்லாம் இட் இஸ் நாட் அரேஞ்ச்டு ப்ராப்பர்லி. இதை நீ என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது லோ டு பிக். சரிங்களா? அப்போ இன்க்ரீஸிங் ஆர்டர்னும் போது பேசிக்லேருந்து 0 1 2 3 4
இப்போ 1 2 3 4 10லேருந்து நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. 10 8 10. இப்போ அதை ஆர்டராக எழுதணும்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸிங் ஆர்டர்னா லோயர் குவான்டிட்டிலேருந்து ஹையர் குவான்டிட்டி. அப்போது எது லோயர் குவான்டிட்டி இருக்கிறதுலே மில்லிமீட்டர். அப்போ யூ ஹாவ் டு ரைட் தி ஆன்சர் as ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வரும் 1 millimeter, 1 centimeter, 1 meter and finally 1 kilometer. Once again I'm telling you, இது அப்படியே ஆர்டர் ஆன்சர் என்ன எழுதுவேன் 1 millimeter, 1 centimeter, 1 meter and fourth is 1 kilometer. Is it clear? Check the answer. Okay ma. Next seventh Roman is over. Next we are skipping going next என்ன பார்க்க போகிறோம் 8th Roman பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ 8th Romanல என்ன இங்கே find the answer. I'm read out the question. Just look at keenly listen to what I'm reading. Isn't it? Fine. Find the answer for the following questions within the grid. ஓகே, அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் உள்ள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, என்ன ஆன்சர், கொஷினை நல்லா லெசன் பண்ணணும், என்ன கேட்குறாங்கன்றது நம்ம அது ஒரு மாதிரி கிரிட் அப்படின்றது ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் க்ளூ யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி ஆன்சர். கிளியரா? ஓகே ஃபைன். இப்போது 10 பவர் ஒரு ரிடில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கிரிட். ஓகே, 10 power minus 3 is 1 what? 10 power minus 3 is 1 millimeter. எழுதிக்கோங்க ஆன்சர். 10 power minus 3 is 1 millimeter. Write the answer. 10 power minus 3 is 1 millimeter. mmன்னு எழுதிக்கலாம், இல்லை ஃபுல் சென்டென்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், millimeter கூட இங்கே எடுத்து எழுதலாம். ஃபைன்மா. நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் டைம். இப்போ மேத்ஸ் ஃபாலோயிங்லேயும் we saw this. SI யூனிட் ஆஃப் டைம் is what? Seconds. Very good, seconds. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். cross view of reading for a measurement leads to. cross view அப்படின்னா என்ன? cross viewனா தப்பான வியூ. cross அப்படின்னா தப்பான வியூ, cross view. அப்போ அது தப்புன்னும் போது என்ன ராங்கா? அப்போ அதை என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? சயின்டிஃபிக்காக ராங் அப்படிங்கிறத நம்ம என்ன சயின்டிஃபிக் வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர். எரர் அப்படின்னா மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் எரருக்கான மீனிங் மிஸ்டேக். சயின்டிஃபிக்கல் எரர் அப்படிங்கிறத நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னா எரர் அப்படின்னு. சயின்டிஃபிக்கல் மிஸ்டேக்ஸை வந்து வி டோன்ட் யூஸ் அ மிஸ்டேக் ஆர் ராங். த வேர்ட் சயின்டிஃபிக்கல் மிஸ்டேக்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? எரர். கிளியரா? கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் அப்படிங்கிறது தப்பு. அப்போ அந்த தப்பை வந்து சயின்டிஃபிக்கலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னா எரர்ன்ற வேர்டே யூஸ் பண்ணுவோம்ப்பா. சரியா? அப்போ இங்கே என்ன ஆன்சர் எழுதுறீங்க? எரர். ERROR, எரர். I'm telling the spelling again. ERROR, error is the answer for third question. Okay, fourth question. Okay, fourth question பாருங்க. Dash is the one what a clock reads. clockல நமக்கு என்ன கிடைக்கும்? டைம். ரைட் தி ஆன்சர். டைம். TIME. ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? கிளாக் எதுக்கு பார்க்குறோம்? வாட்ச் எதுக்கு பார்க்குறோம்? டைம் பார்க்குறதுக்கு. அப்போது டைம். கிளாக் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் வாட்? டைம். ஓகே, ஸோ TIME. ஃபோர்த் கொஸ்டினோடைய ஆன்சர் என்ன? TIME. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின்மா. டேஷ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். அப்போது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னும் போது என்ன நமக்கு? குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் பார்த்தோம் இல்லையா? அப்போ என்னது? மாஸ். வெரி குட், மாஸ். இப்போ டேஷ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் வாட்? மாஸ். MASS, மாஸ். ஐ ஹோப் ஆல் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஷல் வி கோ வித் த நெக்ஸ்ட்? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள். சிக்ஸ்த் கொஷினுக்கு dash can be taken to get the final reading of the recordings of different of students for a single measurement. Okay, dash can be taken to get final reading அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது ஃபைனல் ரீடிங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் மெஷர்மெண்ட். ஒரு மெஷர்மெண்ட்டை திரும்ப ஒரு 3 டைம்ஸ் எடுத்துட்டேன். அதில் எது உனக்கு கரெக்ட் ஆன்சர்னு கெஸ் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஆவரேஜ் எடுப்போம். ஆவரேஜாக என்ன? இப்போ ஒரு மாதத்தில் இவ்வளோ பேர் அட்டனன்ஸ் எல்லாம் லீவ் எல்லாம் இருக்கும். நாங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் எடுப்போம். ஆவரேஜ் ஆஃப் த மந்த் அட்டனன்ஸ். சிமிலர்லி அப்போ ரீடிங்ஸ் எடுக்கிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ரீடிங் செட் ஆஃப் ரீடிங்ஸ் ஆர் தேர். அதில் கரெக்ட் ரீடிங் மெஷர் பண்ணுறதுக்கு வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு டேக் தி ஆவரேஜ் ரீடிங். த ஆவரேஜ் ரீடிங் வில் கிவ் த ஃபைனல் ரீடிங். Okay, that we can record as the final reading. எந்த ரீடிங்கை ஃபைனலாக எடுத்துக்கிறோம்? ஆவரேஜ் ரீடிங். ரைட் தி ஆன்சர் as average. AVERAGE. I am telling the spelling once again. Check it. AVERAGE, average. Clear? Next, 7th question பாருங்க. Dash is a fundamental quantity. Dash is a fundamental quantity. 7 basic quantities la edu fundamental first quantity? Absolutely, it is length ma.
What is the answer for this? Length. L-E-N-G-H-G-T-H. L-E-N-G-T-H. Spelling சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. L-E-N-G-T-H. Length. Okay, dash is a fundamental quantity. Length is a fundamental quantity. Is it clear? Okay, next 8th question. Dash shows the distance covered by an automobile. அப்போ ஆட்டோமொபைல் என்ஜின்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து எது காட்டுது, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். விச் இன்ஸ்ட்ருமெண்ட்? ஓடோமீட்டர். ரைட் தி ஸ்பெல்லிங். ODOMETER. ஓடோமீட்டர். அகேன் ஸ்பீடை மெஷர் பண்ணுறது ஸ்பீடோமீட்டர்ப்பா. இங்கே ஆட்டோமொபைலோடைய டிஸ்டன்ஸை கவர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேர் ஓடோமீட்டர். அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஓகே, ODOMETER. ஓடோமீட்டர். 8th கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ஓடோமீட்டர். ஓகே, 9th கொஸ்டின். A tailor use dash to take measurements to stitch a cloth. ஓகே, இப்போ கிளாத் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, எது யூஸ் பண்ணி கிளாத் ஸ்டிச் பண்ணுறாங்க, எப்படி மெஷர் பண்ணுவாங்க? இப்போ உனக்கு ட்ரெஸ் மெஷர் பண்ணுறாங்க, உனக்கு அளவு எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு உங்கள் பாடியை மெஷர் பண்ணுவாங்க. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க? விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் யர் கிளாத்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு, உன்னோட பாடி மெஷர் பண்ணுறதுக்குலாம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க டெய்லரு? வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட்? ஃபவுண்டா? measuring tape. Is very good. Answer is what? Tape. T-A-P-E. Write the answer as T-A-P-E. Okay, we came to the last question, 10th question. Liquids are measured with this physical quantity. எந்த குவான்டிட்டியை யூஸ் பண்ணுவோம் லிக்விட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு? கடையில் போய் பால் எவ்வளோ வேணும்னு கேட்பீங்க. 1 kg. ஆன்சர் கரெக்டாக 1 kg தானே? கேஜியா? நோ, கேஜி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மாஸை. வெரி குட். கேஜி இஸ் யூஸ்டு டு மெஷர் மாஸ். லிக்விட்ஸ் அப்படின்னாவே என்ன மெஷர் பண்ணுவோம், என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்? விச் யூனிட் இஸ் யூஸ் டு மெஷர் லிக்விட்ஸ்? obviously it is liter. what is the answer is liter. அப்போ கேஜி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மாஸுக்கு. கேஜி யூஸ் பண்ணால் தப்பு. லிக்விட் கடையில் போய் என்ன கேட்பீங்க? பால் எப்படி கேட்பீங்க? 1 liter, 2 liter of milk, half liter of milk. ரைட்டா? அப்போ லிக்விட்ஸ்க்கு என்னமா ஆன்சர்? லிட்டர். LITRE. ஸ்பெல்லிங் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. LITRE. ஓகே, ஸோ we came to the end of the session. First lesson is over for us. மெஷர்மெண்ட் லெசன் முடிச்சிட்டோம். அதோட செல்ஃப் இவால்வேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, யூ ரீசெக் தி ஆன்சர் அண்ட் லேர்ன் ஃபார் யோர் ஹோம்ஒர்க் கொடுக்குறத டெய்லி பண்ணுங்கம்மா. ஓகே, வீக்லி வைஸ் சைக்கிள் வைஸ் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. டூ த ஹோம்ஒர்க். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஹோம்ஒர்க் யூ கேன் bring that homework sheets. Okay, on a A4 sheet homework you can complete the homework and you can bring to the school. We will correct and we'll provide mark for that. Okay, finally we came to this and fine. Okay, thank you. Have a nice day. We'll see you with the next unit.